வணக்கம். மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை கடந்த 18/3/2026 அன்று சந்தித்து மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவினை கொடுத்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் வாழ்கின்ற போயர் சமுதாய மக்கள், போயர் ஒட்டர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட சமுதாயமாக போயர் ஒட்டர் சமுதாயம், அது 13 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போயர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் அறிவிக்காமல் 5 ஆண்டுகளை ஆட்சியை கடந்து 90% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று போலி வாக்குறுதிகளை கொடுத்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதே எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவை ஒட்டுமொத்த போயர் ஒட்டர் சமூகத்தினுடைய மக்களுடைய எண்ணமாகும். காரணம், கடந்த அத்தனை தேர்தல்களிலும் இந்த சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்காக, இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று அரசு அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போலி வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவதற்கான சில காரணங்களும் உண்டு. கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எங்களுக்கு, அதாவது பொதுவா சொல்ல போனா எங்களை போன்ற பாமர மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 7.5% அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு வழங்கிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ படிப்பில் ஏழை எளிய மக்கள், குடிசை வீட்டில் வாழக்கூடிய மக்கள் இன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிச்சிருக்காங்க. அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய, அதாவது 68 சமுதாயம் கொண்ட சீர்மரபு பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த 68 சமூகத்திற்கு, அதாவது 1978 பறிக்கப்பட்ட 310 அரசாணையை ரத்து செய்து மீண்டும் புதிய அரசாணையை 28-26 அரசாணையை வெளியிட்டு மீண்டும் டீநோட்டிஃபை ட்ரைபல் சாதி சான்றிதழ் பெறுவதற்கான வழிவகை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிலே ஒரு சின்ன குளறுபடிகள் மட்டும் இருந்தது. அதற்கு அப்துல் மிஸ்ரா IAS அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக ஆய்வு செய்து இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த சீர்மரபு பழங்குடி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய இருக்கும் நிலை என்ன என்று ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏற்று அதற்கு உண்டான அரசு திட்டங்களை, அதாவது அந்த சான்றிதழை முழுமையாக அறிவிக்கும் முன்பே தேர்தல் வந்துவிட்டது. அதனால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டது. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருந்தோம். போயர் சமுதாயத்திற்கு ஒரு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். அந்த நலவாரியத்தின் மூலமாக போயர் சமுதாய மக்கள், அதாவது இன்றைக்கு இருக்க வீடு இல்லாமல், நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நலவாரியம் மூலமாக இந்த போயர் ஒட்டர் சமுதாயம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதையும் ஏற்று அந்த 2021 தேர்தல் அறிக்கையை வைத்தார்கள். காந்தியடிகள் காலத்திலே சுதந்திர போராட்டத்திற்கு போராட செல்லும் போது அவர்களும் இணைந்து போராடிய கோவையைச் சேர்ந்த கிருஷ்ணா போயர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த மணிமண்டபம் அமைப்பதற்கும் தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதியாக கொடுத்து நிச்சயம் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வோம் என்றார்கள்.
அந்த நேரத்திலே ஆட்சி மாற்றத்தை விரும்பி சில காரணங்களால ஆட்சி மாற்றம் உருவானது. அந்த ஆட்சி மாற்றம் உருவான பிறகு நாங்கள் எங்களுக்கு பாத்தீங்கன்னா பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கோரிக்கை, அதாவது 13 உட்பிரிவுகளையும் ஒரே சாதியாக அறிவித்து ஒரே சாதி சான்றிதழ் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல தேர்தல்களிலே திமுக அரசு வைத்து வந்தது. அதை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடியும் தருவாயிலே அவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினரை வைத்து நாடகம் ஆட வேண்டும், போயரின சமுதாயத்திற்கு ஒட்டரின சமுதாயத்திற்கு எந்த ஒரு திட்டங்களும் எந்த ஒரு நன்மைகளும் நாம் செய்யவில்லை, அவர்களுடைய வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை வைத்து சட்டமன்ற உறுப்பினரை வைத்து கிருஷ்ணா போயர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன், நான் குண்டு மண்டலத்திலே வசிக்கின்றேன் என்று சொல்லி மக்களை இந்த மக்களுடைய போயர் ஒட்டரின மக்களுடைய வாக்கு பெறுவதற்காக அந்த கோரிக்கையை சட்டசபையில் ஏற்றி பேச வைத்து அவை குறிப்பிலே ஏற்றுவதற்கு ஒரு வழிவகை செய்தார்கள். ஏன் இந்த கவன நாடகம் ஆடுவது? 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோரிக்கைகளை வைத்து அதை பரிசீலனை செய்திருக்க கூடாத திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக, வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக பல கேள்விகளை எழுப்பி பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பல பொதுக்கூட்டங்களில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இதையெல்லாம் செவி சாய்க்காமல் வஞ்சித்து வந்த திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவதே எங்களுடைய கொள்கையாக கொண்டு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். PR சிவசாமி, நிறுவன தலைவர்.